பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணி தங்கம் வெல்ல காரணமாக இருந்த கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வாழ்த்துக்களை தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சென்னை கிரீன்வி சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்துக்கு கபடி வீராங்கனை கார்த்திகாவை வரவழைத்து வாழ்த்துக்கள் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்து முன்னதாக கபடி வீராங்கனை கார்த்திகா தங்களுக்கு சிறப்பான ஒரு மைதானம் தங்களுடைய பகுதியில் தேவை என அவர் தெரிவித்திருந்தார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணி தங்கம் வெல்ல முக்கிய காரணமாக விளங்கிய கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை கிரீன்வி சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்துக்கு வரவழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்துச் செய்தியில என்னென்ன விஷயங்களை வீராங்கனையிடம் சொல்லியிருக்கிறார்? வணக்கம். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் போட்டியிலே இந்திய மகளிர் கபடி அணி தங்கம் வென்று அசத்தியது. இதுல நம்முடைய சென்னையை சேர்ந்த, அதிலும் குறிப்பாக கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா என்ற அந்த இளம் வீராங்கனை +2 படிக்கக்கூடிய மாணவி. அவர் மிக அற்புதமாக பல பாயிண்ட்களை அவர் எடுத்தார். ஒட்டுமொத்தமாக இந்திய நாடே பாராட்டத்தக்க வகையிலே அவருடைய செயல்பாடு இருந்தது. இந்த நிலையிலே தான் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவரை வீட்டிற்கு அழைத்து அவருக்கு தற்போது கௌரவித்து அவருக்கு சில பரிசுகளையும் கொடுத்திருக்கின்றார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீராங்கனை கார்த்திகா அவர்களை வீட்டிற்கு அழைத்து அவரை கௌரவித்து அவருடைய அந்த விளையாட்டு மற்றும் படிப்பு, எதிர்காலம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக தமிழக அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக, அது ஒரு பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. எனவே இந்த சூழ்நிலையில தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா அவர்களை வீட்டிற்கு அழைத்து அவர் மற்றும் அவரது உறவினர்களோடு அவர் வந்திருந்தார். வந்து அவரை மிக சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து இன்னும் பல மாணவிகள் இந்த கபடி போன்ற பல விளையாட்டுத் துறைகளில் சாதிக்க காத்திருக்கிறார்கள். மற்ற மாணவிகளுக்கெல்லாம், இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறீர்கள். உங்களுடைய வளமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் விளையாட்டு சம்பந்தமாகவோ படிப்பு சம்பந்தமாகவோ எந்தவித உதவி தேவைப்பட்டாலும் அதிமுக சார்பில் உதவி செய்யப்படும் எனவும் இபிஎஸ் உறுதியளித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகாவிற்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் இருந்து வாழ்த்துக்களும் பரிசுகளும் குவிந்து வரக்கூடிய நிலையில எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த வாழ்த்து என்பது தனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாக கார்த்திகா மற்றும் அவரது உறவினர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.